அப்ப நாம ஏன் இதை சரியா பண்ணக்கூடாது? அப்ப நாம ஒரு பயிற்சி ஏன் கொடுக்க கூடாது? நாம என்ன கத்துக்கிட்டோமோ அந்த பயிற்சியை கொடுக்கலாமே. 12th படிச்சு முடிச்சு வரும்போது பிசினஸ் பண்ணணும் வந்தேன். பிசினஸ்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு வீல் சேர் போட்டு நம்ம டேபிள் நிர்வாகம் பண்ணிட்டா 10 பேர் வேலை வாங்கிடலாம். ஒரு ப்ராடக்ட் வாங்கி நம்ம டீலர்ஷிப் வாங்கி வச்சுட்டு நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வியாபாரத்துல ஒரு மார்க்கெட்டிங், இந்த பொருள் எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், எந்த அளவுக்கு மக்களுக்கு நம்ம கிட்ட இவ்வளவு பொருள் இருக்குன்னு தெரியணும், நம்ம நிறுவனம் இந்த பொருள் தான் விற்கிறாங்கன்னு தெரியணும், அதை சேல்ஸ் பர்சன் இந்த பொருளுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு கத்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சு சார், எந்த தொழில் பண்ணாலுமே தொழிலை கத்துக்கிட்டா மட்டும் தான் தொழில் பண்ண முடியும். எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் அந்த வியாபாரத்துக்கு ஒரு தனி ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங் நாம கத்துக்கிட்டா மட்டும் தான் பண்ண முடியும் சொல்லிதான் அணிலிருந்து நிறைய இளைஞர்களுக்கு நாம ட்ரைனிங் கொடுப்போம், பயிற்சி கொடுத்து இந்த பொருளை நீங்க இப்படிதான் மார்க்கெட்ல விற்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும்போது தான் இந்த ரியல் எஸ்டேட் துறையில நான் கால் எடுத்து வச்சிருக்கேன். கடந்த ஒரு 17